எந்த பெயர்ச்சி எந்த கிரகங்கள் ஆனாலும் உங்களுடைய ராசியில ராகு இருக்கிறதுனால ஒரு குழப்பமான ஒரு முடிவை எடுப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு தருணமாகவும் இருக்கும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் நீங்க உங்களுடைய வேலையில நல்ல ஒரு உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களும் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இல்லீகலான சில தொடர்புகள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதிகமான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் அடுத்து 10ஆம் இடத்திற்கு உண்டானவரும் அந்த செவ்வாய் பகவான். இவர் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கால அளவு பாத்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியாக இருந்தார். இப்போ உங்களுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் கூட அடுத்து உபஜய ஸ்தானாதிபதியும் கூட இந்த செவ்வாய் பகவான் அவர் பாக்கிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 45 டேஸ் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல வந்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு கடவுளா பார்த்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதையும் தக்க வச்சு கொள்றதுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தது அப்படின்னா ஈஸியா அதை தக்க வச்சுப்பீங்க. ஏன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை இந்த தசாபுத்தி பலன்கள் அனுமதிச்சாதான் அந்த கோச்சார கிரகங்கள் உள்ள உங்களால கொண்டு வர முடியும். அதனால அந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையோ இல்ல ஒரு தற்காலிக வேலையோ அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா கும்பராசி என்பர்கள் மெயினா சஃபர் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புல தான். கடந்த ஒரு 6 மாத காலமாக நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள், லே ஆஃப், அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் காரணமாக உங்களுடைய கம்பெனில இருந்து உங்களை வெளியில அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து நீங்களே அந்த வேலையை விட்டு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரியாகலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக சஃபர் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை தான். அதனாலதான் நான் முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு வேலை தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இது தற்காலிகமா நிரந்தரமா அப்படின்றத இந்த தசாபுத்திகள் தான் உங்களுக்கு உறுதி செய்ய போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் தசாபுத்தியா இருக்கு, ஒரு சூரிய தசையே இருக்கு, அது ஒரு 7 வருடத்திற்கு தான் இருக்கும். அந்த மாதிரியான தசாபுத்தியா இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு தற்காலிகமான ஒரு வேலையை கொடுத்து நல்ல உயர் பதவிகளையும் கொடுக்கும். இப்போ லாங் டேர்ம் தசாபுத்தியா இருக்கு, ராகு தசை, சனி தசை, புதன் தசை
இந்த மாதிரியாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஷார்ட் டேர்மா உங்களுக்கு டெம்பரவரியா ஒரு வேலையை கொடுத்து அதுல சின்னதா ஒரு சில அலக்கழிச்சல்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். எந்த பெயர்ச்சி எந்த கிரகங்கள் ஆனாலும் உங்களுடைய ராசியில ராகு இருக்கிறதுனால ஒரு குழப்பமான ஒரு முடிவை எடுப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு தருணமாகவும் இருக்கும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் நீங்க ஒரு வழிவகையை கொடுக்காதீங்க. குழப்பம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களால முடிவே எடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன கிரகங்கள் கொடுக்குதோ அதை முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான மாற்று பலன்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த அமைப்பு சாதகமாக இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல விவாகரத்து வழக்குகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் அடுத்து 10ஆம் இடத்திற்கு உண்டானவரும் அந்த செவ்வாய் பகவான். இவர் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கையே கண்டிப்பாக ஒரு தோல்வியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான். அந்த தோல்வியை கொடுத்தாதான் நீங்க மறு திருமண வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். மேடம் ஏன் மேடம் எங்களுக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க வேற ஏன் மேடம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது ஜென்ரலான ப்ரிடிக்ஷன் தான். இப்ப புதுசா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த மாதிரியான அமைப்பு இருக்குமா? இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நாள் நட்சத்திரம் அடுத்து ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்துதான் நீங்க பண்ணிருப்பீங்க. அதனால அந்த மாதிரியாக புதிதாக திருமணமான தம்பதிகள் யாரும் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய அந்த திருமண உறவுகள் கண்டிப்பாக பிரியக்கூடிய ஒரு தருணம். மறுமண வாழ்க்கைன்றது முக்கியமாக உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகத்தால கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கும்பராசி என்பர்கள் 90ஸ்ல பிறந்தவங்க கூட இன்னும் திருமணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க. ஏன் திருமணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த உடன் பிறந்தவர்களுக்காக சில தியாகங்களை செய்தது, அடுத்து நமக்கு திருமணம் ஆயிடும் அப்படின்னு நீங்க உங்களுடைய லைஃப எக்ஸ்டெண்ட் பண்ணது, இது எல்லாமே கடந்த காலத்துல உங்களுக்கு நிறைய திருமண தோல்விகளை கொடுத்திருக்கும். அது எல்லாமே இப்போ முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு 2வது திருமணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கூட கண்டிப்பாக இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒரு துரிதமான ஒரு குடும்ப உறவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் செய்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு அமைப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களும் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். புதுசா தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் இந்த 45 நாட்கள் நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வரும், நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உறவுகள் தோல்வி இருந்தது அப்படின்னா இன்னொரு உறவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது லவ் பிரேக்கப்பா இருக்கலாம், இல்ல திருமண உறவுகள் விவாகரத்துகளா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு உறவுகள் போயிருக்கு அப்படின்னா இன்னொரு உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இதுல இல்லீகலான சில தொடர்புகள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதிகமான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மாதிரியான உறவுகள்னால நீங்க அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, தேவையில்லாத சட்ட சிக்கல்ல போய் மாற்றுறது, இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் கண்டிப்பாக கொடுத்துவார். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சட்ட சிக்கல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ஒரு கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு தருணம். நிறைய மிஸ்டேக்ஸ் உங்களை அறியாமலேயே நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எதனால பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்றது தெரியாது. இத்தனைக்கும் ப்ராம்ப்டா வேலைக்கு போகிற ஒரே ஒரு அலுவலகத்துல நீங்க ஒரு ஆள் மட்டும்தான். உங்களுக்கே இவ்வளவு மிஸ்டேக் வருது, ஆனா மத்தவங்க எல்லாம் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தனக்குள்ளேயே ஒரு புலம்பிக்கிட்டே வருவீங்க. எப்படி நம்ம அந்த குஷி படத்துல அந்த முதல்ல அந்த டைரக்டரை காமிக்கும் போது அவர் தனக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டே வருவாரு. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை அதிகப்படியாக கொண்ட இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில
கேர்ஃபுல்லா சில வேலைகளை செய்வதற்குண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.